களக்காட்டில் திமுக அரசின் சாதனைகளை விளக்கியும் திமுக உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தும் வகையிலும் தெற்கு ஒன்றிய செயலாளர் PC ராஜன் தலைமையில் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. நெல்லை மாவட்டம் களக்காட்டில் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை மற்றும் உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தும் வகையிலும் இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இதற்கு களக்காடு தெற்கு ஒன்றிய திமுக செயலாளரும் நகராட்சி துணைத் தலைவருமான PC ராஜன் தலைமை வகித்தார். களக்காட்டில் தொடங்கிய இப்பேரணி கழுங்கடியை சென்றடைந்தது. மேலும் வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் விதமாக பேரணி நடத்தப்பட்டதாக PC ராஜன் தெரிவித்தார். முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணியை நாங்கள் நடத்தியிருக்கின்றோம். கிராமங்கள் தூரம் சென்று மக்கள் மத்தியிலே தளபதி அவர்களுடைய திட்டத்தை எடுத்துரைத்து அதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுப்பினர் சேர்க்கை பேரணியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்கெல்லாம் செல்கிறாரோ, எந்தெந்த மாவட்டத்துக்கு செல்கின்றாரோ அங்கெல்லாம் அந்த மாவட்டத்தினுடைய மக்களுடைய தேவைகளை கேட்டு அங்கே திட்டத்தை அறிவித்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சரை இன்று இந்திய அளவிலே பாராட்டுகிறது. உலக அளவிலே நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவரை பாராட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ஒன்றிய அரசு வஞ்சித்து கொண்டிருக்கின்றது. ஒன்றிய அரசு வஞ்சித்தாலும் நிதி தர மறுத்தாலும் என் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் திட்டங்களை அறிவித்து என்னாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அமுத சுரபியாக இருப்பேன் என்று சொல்லி வலம் வந்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் முதலமைச்சராக தமிழ்நாட்டிலே வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் அவர் பின்னால் ஒன்றாக அணி திரண்டு நின்று